ஈவினிங் ஸ்நாக்ஸ் சுண்டல் ஃபுல் ப்ரோட்டீன். சுண்டல் எந்த பயிரானாலுமே ஃபுல் ப்ரோட்டீன். இது வந்து நம்ம இப்போது காராமணி வச்சு ஒரு சுண்டல் ரெசிபி போட போகிறோம். அது வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம். இந்த ஜீரகத்துக்கு பதிலாக சோம்பும் போட்டுக்கலாம். இல்லை சோம்பு விருப்பம் இல்லாதவங்க சில பேருக்கு, யாராவது சில குறிப்பிட்ட சில பேருக்கு சோம்பு பிடிக்கிறது இல்லை, அவங்க ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் இது மூணையும் நம்ம வந்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். மூணையும் மட்டும் சேர்த்து பச்சை மிளகா, தேங்காயும் ஜீரகத்தையும் இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து அதாவது ஊற போட்டு சுண்டல் பண்ணலாம். ஊற போட முடியாதவங்க இது நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கடாயில் போட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு வேக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி தான் வேகும். இப்போ நம்ம இதை சூடு பண்ணி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சுண்டல் வெரைட்டி பண்ணலாம். காராமணியை வேக வச்சுருக்கோம். நாம் இப்போ அதை தாளிச்சிடலாம். ஹெல்த்தியான ஒரு சுண்டல் வெரைட்டி கிடைக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக, இதுக்கெல்லாம் ரொம்ப எண்ணெயெல்லாம் விட தேவையில்லை, ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டால் போதும். விட்டுட்டு இதில் வந்து கடுகு, பெருங்காயம். இதுக்கு வந்து கடலைப்பருப்பு, உளுத்து பருப்பெல்லாம் தேவையில்லை. கடுகு, பெருங்காயம். கடுகு, பெருங்காயம் போட்டாச்சு. கருவேப்பிலை கண்டிப்பாக போடணும். நம்ம வந்து தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா அதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டுட்டு கொஞ்சம் சுண்டலுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டு வேக வச்சுருப்பேன். கொஞ்சம் போட்டுக்கலாம். லேசாக ஒரு ஃப்ரை உப்பு மிக்ஸ் ஆகிறதுக்காக லைட்டாக போட்டு பொதுவாக சுண்டல் செய்வோம் நம்ம. இதில் வந்து இந்த மாதிரி இதை வந்து பொடி பண்ணி போட்டோம்னா, பச்சை மிளகாயும் பொடி பண்ணி போட்டாக்க நம்ம வாய்க்கு வந்து பச்சை மிளகாய் கிடைக்காது. அதெல்லாம் தூளாயிட்டதுனால நல்லா சுண்டல் வந்து நல்லா காரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம். சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி இருந்தது, எல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆகி இது வந்து நம்ம பொரியலுக்கு பதிலாக கூட நம்ம மத்தியானத்தில் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட செஞ்சுக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு ரச சாதம் இன்றைக்கி ஏதோ முடியலையே, ரச சாதம் செஞ்சு இது மாதிரி செஞ்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு. கொஞ்சம் இதை கொத்தமல்லி போட்டுட்டாக்க ஃபஸ்ட் கிளாஸ் ரெடி. சூப்பரான சுவையான புரோட்டீன் சத்து மிகுந்த காராமணி சுண்டல் ரெடி. இது வந்து நீங்களும் இதே மாதிரி நைட்டு ஊற போட்டால் இன்னும் ஸ்மூத்தாக வெந்துடும். சப்போஸ் அர்ஜென்ட்டுக்குன்னா நம்ம நல்லா சூடாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் வேக போட்டாக்க போதும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் திடீர்னு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.